இன்றைக்கி நம்ம கறி குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிக்கிட்டும். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். பட்டை கிராம்புல போட்டுக்கலாம். சோம்புல கருவேப்பிலை போட்டுக்கிட்டாச்சு. சோம்பு போட்டுக்கிறோம். இப்போ வெங்காய தக்காளி போட்டுக்கிட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்குற வரைக்கும் பொறுத்துக்கணும். தக்காளி போட்டுக்கிட்டாச்சு. நல்லா வதக்கிக்கணும். கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கறியலி போட்டுக்கலாம். இப்போ கறியோட சேர்த்து கிண்டிக்கலாம். இந்த கறியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்பு தூள் எல்லாம் கலந்து வச்சுருந்ததை இப்போ கொட்டியாச்சு. கருவை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கிளறிக்கிட்டாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறோம் போதுமான அளவு. இப்போ 15 மினிட்ஸ் வரைக்கும் மூடிடலாம். நல்லா கொதிக்க விடணும். குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.